தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஏங்க பொது வெளியில வச்சு பேச போறோம். அதை நீங்க வந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு போறிய, தனி விமானத்துல போறிய, வெளிநாட்டுக்கு போறிய, அப்பொழுதெல்லாம் வராத விமர்சனம் ஏன் இன்றைக்கு வருகிறது? பொது வெளியில நீ இப்படி ஒரு ரோல் மாடலா மாறாத. இப்படி மாறுவதன் மூலமாக ஒரு வழிகேட்டுக்கு, ஒரு ஒழுக்கக்கேட்டுக்கு, ஒரு சீர்கேட்டுக்கு நீ ஒரு முன்னுதாரணம், தவறான முன்னுதாரணமாக நீ மாறிவிடக் கூடாதுங்கிறது தான் நம்ம கத்துறோம். அதனால பாதிக்கப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடியவர்களுடைய குரலாக தான் நம்ம கேட்பேன். அந்த அந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்ட, நீ யோசிச்சு பாருங்க, அவருடைய மகன் வந்து வெளியில வந்து இதை பற்றி கருத்து சொன்னா என்ன ஆகும்? மகள் வெளியில வந்து கருத்து சொன்னா என்ன? அவருடைய மனைவி வந்து வெளியில வந்து இது மாதிரி பிரஸ் மீட் அட்டன் பண்ணா அவருடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு ஆணாதிக்க திமிர் இருந்தா, நான் அப்படிதான் இருப்பேன், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. அதான அர்த்தம் அதுக்கு. நான் பகிரங்கமான அப்படிதான் இருப்பேன். நீங்க பார்ல குடிக்கிறது, வீட்டில் குடிக்கிறது வேற. ரோட்டில் வச்சு குடிச்சீங்கன்னா அது பொது பிரச்சனை. பர்சனல் தானங்க அது. அவர் தானங்க சரக்கு போடுறாரு, அவர் மிக்சிங் பண்ணுறாரு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்க முடியாது. நீங்கள் சிகரெட்டு குடிச்சிட்டு போகிறேன், நான் வாக்கிங் போகிறேன், இப்போ புகையை ஒருத்தன் விடுறேன், அது என் மேலே படுதுன்னா அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். நான் கை வீசி நடக்கலாம், என் கை இன்னொருத்தன் மேலே படக்கூடாதுங்கிறது ஒரு ஒழுக்கம் தான், பொது ஒழுக்கம் தான். குடும்பத்துக்கே தலைவனா இல்லையே, இந்த நாட்டுக்கு நீ தலைவனா ஆகணும்னு சொல்வதற்கான உனக்கு எந்த யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். நீ யாரு? இந்த தமிழ் சமூகத்திற்கு நீ தலைவனாவதற்கான எந்த தகுதியோடு நீ வந்திருக்கிறாய்ங்கிறத கேள்வி நமக்கு. நான் தான் தமிழ்நாடுங்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கள்ள உறவுகளால் சீரழிகிறது. தமிழர்கள் என்பவர்கள் திருமணம் தாண்டிய பந்தம், இது மாதிரியான ஒழுக்கக்கேடானவர்கள் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிற சொல்லிடலானிய. தமிழ் சமூகம் மொத்தமே இது மாதிரியான ஒழுக்கக்கேட்டிலே சீரழிகிற ஒரு சமூக அமைப்பு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா என்னால? எத்தனையோ பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவனுக்காக பல கணவனை வந்து இழந்த பல மனைவிகள் எத்தனையோ பேர் வாழ்றாங்க. சரின்றீங்களா? எதை? தன்னுடைய வாழ்க்கை இழந்து கணவனுக்கு அடிமையாவே இருக்கணும்ன்றீங்களா? யாரு இப்ப அடிமையா இருக்கணும்னு சொன்னா? நீ முறைப்படுத்தும் தான் நான் சொல்றேன். நீ 2வது மனைவி கட்டுறதை கூட நம்ம பேசல, விமர்சனம் செய்யல. நீ முறைப்படுத்த ஏதாவது ஒரு ஒழுக்கம் வேணாமா உனக்கு? நீ பொதுவெளிக்கு வர்ற, ஏதாவது ஒரு குறைந்தபட்ச தார்மீகமான ஒரு ஒழுக்க நெறியை பின்பற்றாத ஒருவன் தன்னை எதற்கு பொது வாழ்க்கைக்கு வரணும்? அதான் என்னோட கேள்வி. நீ தனிப்பட்ட முறையில் நீ எங்கேயாவது நீ குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து கடை, நீ எப்பவுமே போதையிலே தான் இருப்பார் விஜய் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. இன்னும் பல நடிகைகளோட அவர் தொடர்பில் இருக்கிறான்னு அவரோட பழகியவர்கள் சொல்றாங்க. நம்ம அதை பற்றி நம்ம பேசல. பொதுவெளிக்கு நீ வருகிற போது நீ வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எதுக்கு என்கிட்ட காட்டுற? குறைந்தபட்ச ஒழுக்கத்தை பின்பற்றாத ஒருவன் எதற்கு பொது வாழ்க்கைக்கு வர்றான்? நீ வருவதற்கு தகுதி இல்லாதவன். நீ அவனோட ஃபாலோவர்ஸே மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு என்ன காரணம்? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதிர்ச்சி தான், அவங்களோட தொண்டர்களுக்கே அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இப்ப சில பேர் கேட்கறான், செங்கோட்டையன் வந்து திரிசாவை அம்மான்னு சொல்லுவாரா சின்னம்மான்னு சொல்லுவாரான்னு கேட்கறான். இதுக்கு என்ன நான் பதில் சொல்றது?